வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் மொகரம் காரணமா விடுமுறை விடப்பட்டிருக்கு. மார்க்கெட் தான் விடுமுறை. நம்மளுடைய பணி தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்க போகுது. ஆஃபீஸ் ஒர்க்கா இருக்கட்டும், இல்ல நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம கவனம் செலுத்திட்டு இருக்கக்கூடிய பங்குகள் கிட்டேருந்து வரக்கூடிய அப்டேட்ஸா இருக்கட்டும், அதுக்கு எந்த விடுமுறையும் நம்மளால விடவே முடியாது. தொடர்ந்து என்ன நடக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ தொடர்ந்து இதுக்குள்ள போய்க்கிட்டே இருக்கும்போது தான் நமக்கு அதோட ஒரு இன்வால்வ்மெண்ட்டே ஏற்படும் பெரிய அளவுக்கு. ஸோ அது கண்டிப்பா நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அந்த இன்வால்வ்மெண்ட்டோட தொடர்ந்து நம்ம மார்க்கெட்ல பயணம் பண்ணிட்டே இருப்போம். வெற்றிய உறுதி செய்றதுக்கு முடிஞ்ச அளவுக்கு முயற்சியை நம்ம குடுத்துக்கிட்டே இருப்போம். இன்னைக்கு பல பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். முதல்ல நம்ம எஃப்எம்சிஜி பிளாக் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ எஃப்எம்சிஜி பங்குகள் கிட்ட இருந்து ஒரு அப்டேட், குறிப்பா ஆஃப்ரிக்கா பிசினஸ் பற்றியான அப்டேட்ஸ் சில கம்பெனிஸ் குடுத்துருக்காங்க. ஸோ எல்லா கம்பெனிஸுமே பார்த்தீங்கன்னா, ஆஃப்ரிக்கால அவங்களுடைய வணிகத்த வலுப்படுத்துறதுக்கான முயற்சியில ஈடுபட்டுட்டு இருக்காங்க. பெரிய அளவுக்கான ஒரு குரோத் பார்த்தீங்கன்னா, ஆஃப்ரிக்கால இருப்பதா எஃப்எம்சிஜி நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா நம்பிட்டு இருக்காங்க. டாபர், அடுத்தது மேரிகோ, காட்ரேஜ், ஸோ இந்த மாதிரியான நிறுவனங்கள் ஆஃப்ரிக்கால பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் அந்த இடத்த ஸ்ட்ராங்கா செக்யூர் பண்ணணும் அப்படிங்கிற முனைப்போட நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா இயங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 பில்லியன் மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிறதாவும், ஸோ அது இன்னும் எஃப்எம்சிஜி பெனட்ரேஷன் அந்த அளவுக்கு ஆகல. ஸோ இந்த இடத்த நாங்க பெரிய அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ண போறோம், நல்லா வளர்த்தெடுக்க போறோம் அப்படின்ட்டு நம் நாட்டு எஃப்எம்சிஜி நிறுவனங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இது நல்ல விஷயம் தான். ஸோ எக்ஸ்போர்ட் மார்க்கெட் இன்னும் பார்த்தீங்கன்னா வலுவடையுது. எக்ஸ்போர்ட்டுங்கிறத தாண்டி ஸோ இந்த ரீஜனை பார்த்தீங்கன்னா முழுமையாக ஆக்கிரமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம் நாட்டு எஃப்எம்சிஜி நிறுவனங்கள் இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இது உண்மையிலேயே நம் நாட்டு எஃப்எம்சிஜி நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸ் தான். ஸோ இப்போ எஃப்எம்சிஜி நிறுவனங்கள் என்ன நிலமையில இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ ரொம்பவே பார்த்தீங்கன்னா ப்ரெஷரில் தான் எஃப்எம்சிஜி பங்குகள் எல்லாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பெருசாக எந்த ஒரு எழுச்சியுமே ஏற்படாத ஒரு செக்டாராக எஃப்எம்சிஜி இருக்குது. என்னைக்கு ஏற்படும் அப்படின்ட்டு தெரியல. பட் இன்னும் கரெக்டாக ஆக நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல விஷயமா இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த ஒரு எஃப்எம்சிஜி டவுன்ஃபால்லையும் சில கம்பெனிஸ் எல்லாமே ஒரு நல்ல ஏற்றத்தில் தான் இருக்குது. மேரிகோவை எடுத்துக்கலாம். ஸோ மேரிகோவை நான் அந்தளவுக்கு ஃபாலோ பண்ணுறது இல்லை. மேரிகோ நல்ல பீக்கில் இருக்குது, டாடா கன்சியூமர் நல்ல பீக்கில் இருக்குது, ஸோ நெஸ்லே நல்ல பீக்கில் இருக்குது, இன்னும் சில பங்குகள் எல்லாம் இருக்குது. பட் பல பங்குகள் பார்த்திங்கன்னா நல்ல டவுன்ஃபாலில் இருக்குது. ஹெச்ஓஎல் எடுத்துக்கலாம், டாபர் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல சரிவை கொடுத்து தான் நின்று ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ டாபர்லாம் வாய்ப்பு வருமா அக்யூமுலேட் பண்ணுறதுக்குன்னு யோசிச்சுட்டு தான் இருக்கேன். மேபி வந்ததுன்னா அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் லாங் டேர்மை பொறுத்த வரைக்கும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 2 வருடம் 3 வருட கண்ணோட்டத்தில் நம்ம அதை பார்த்தாலுமே கூட அது ஒரு பெட்டர் பிளேஸாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம். சான்ஸ் வந்ததுன்னா அந்த டைமில் அதை பற்றி நம்ம இன்னும் விரிவாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்தது ஸோ இந்த பர்ஃபார்ம் பண்ணது எஃப்எம்சிஜி அப்படிங்கிற வரிசையில் ஐடிசியும் ஒரு முன்னணி நிறுவனமாக இருக்குது. ஸோ ஐடிசி இப்போ ஒரு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா 21 மாத கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா முடிவடைய போகுது அப்படின்ட்டு பஜாஜ் புரோக்கிங் சொல்லியிருக்காங்க. 21 மாத கரெக்ஷன் அப்படின்ட்டு எதை வச்சு இவங்க போட்டிருக்காங்கன்னு தெரியல. ஸோ கரண்ட்டாக ஒரு 4 வருடத்துக்கு முன்னாடி என்ன லெவலில் இருந்ததோ அதே லெவலில் தான் இந்த ஐடிசி பார்த்திங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லை, ஸோ ரொம்ப நாட்களாக 23லேருந்து இப்போது இந்த கரெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு கன்சாலிடேஷனை தான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தது ஐடிசி. ஸோ கரெக்ஷன் பார்க்கும்போது இந்த வருடத்தில் தான் ஆரம்பிச்சிது. ஸோ டேக்ஸ் போட்டாங்க, போட போகிறாங்கன்னு சொன்னதும் பார்த்திங்கன்னா இது நல்ல கரெக்டாக கரெக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிது. ஸோ இப்போ வரைக்கும் கரெக்ஷனில் தான் இருக்குது. லைட்டாக தலை தூக்கி இருக்குது. பட் இந்த நேரத்தில் லைனாக ஸோ இது இங்கேருந்து இன்னும் இவ்வளோ ஏறும் அவ்வளோ ஏறும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை கொடுத்துட்ருக்காங்க. 6 மாதத்தில் 14% டார்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ 6 மாதம் எங்கே இருக்குது, வெறும் 14% டார்கெட்டை பார்த்தீங்கன்னா இந்த பஜாஜ் புரோக்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நான் கண்டிப்பாக 6 மாதம் ஏதோ ஒரு ஃப்ளக்சுவேஷனில் ஒரு ஏற்றத்தை கொடுக்கலாம். உடனே நான் சொன்னேன் நடந்துருச்சு அப்படின்ட்டு கிளைம் பண்ணலாம். பட் இந்த மாதிரி பங்கை நம்ம கண்டிப்பாக இந்த 6 மாதம் இல்லை 1 வருடம் இல்லை 2 வருடம் இந்த நோக்கத்தில் டெஃபினட்டாக பார்க்கக்கூடாதுங்கிறது என்னுடைய பார்வையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பங்குகளில் ஏற்படக்கூடிய கரெக்ஷனை நம்ம சக்திக்கு உட்பட்ட மாதிரி ஒன் ஆஃப் த ஒரு ஸ்டாக்காக நம்ம போர்ட்ஃபோலியோவில் கன்சிடர் பண்ணுறது தான் ஒரு ஒர்த்தான ஒரு செய்கையாக இருக்குங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஏன்னா ஒன் ஆஃப் த ஸ்டாக் தான், அதை கண்டிப்பாக நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஒன் ஒன்லி ஸ்டாக்காக நம்ம போர்ட்ஃபோலியோவில் இதை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா டெஃபினட்டாக வேலைக்கு ஆகாது. அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதை நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். பல பங்குகள் பக்கம் நம்ம திரும்பி பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த பங்குகளும் பெட்டர் பர்ஃபார்மன்ஸையும் பார்த்திங்கன்னா டெலிவர் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபைண்ட் பண்ண ட்ரை பண்ணணுமே தவிர, ஸோ இது ஒன்று தான் பங்கு அப்படின்ட்டு இந்த பங்கை மட்டுமே நம்ம பெருசாக வாங்கி போர்ட்ஃபோலியோவில் குமிச்சோம்னா அது கண்டிப்பாக ஒரு ஆபத்தாக முடிவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மற்ற இடத்துல ஏற்படக்கூடிய கரெக்ஷன்ஸையும் நம்ம அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ உதாரணத்துக்கு ஐடி பங்குகள், ரிலையன்ஸ், எஸ்டிஎஃப்சி போன்ற பங்குகள்
இதெல்லாமே நல்ல ஒரு லார்ஜ் கேப் நிறுவனங்கள். ஸோ எல்லாத்தையும் ஈக்குவலா நம்ம பார்த்து கரெக்ட்டா நம்ம போர்ட்ஃபோலியோல இதுக்கு இந்த வெயிட்டேஜ் அப்படிங்கிற மாரி நம்ம குடுத்தோம்னா, ஸோ டெஃபினட்டா ஒரு நல்ல ஒரு போர்ட்ஃபோலியோவ கட்டமைக்க முடியுங்கிறது என்னோட கருத்து. ஸோ இப்ப இருக்கக்கூடிய அதாவது கரண்ட்டா ஷேர் மார்க்கெட்ல பயணம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்கள் அண்ட் புதுசா இப்ப தான் நான் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கேங்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான ஒரு வாய்ப்பு. ஸோ போர்ட்ஃபோலியோவ அழகா பில்ட் பண்றதுக்கு. ஏன்னா, இது லார்ஜ் கேப்க்கான ஒரு நேரமா இருக்கு. 23ல சேம் இதே மாரி லார்ஜ் கேப்க்கான நேரம் இருந்தது. இப்ப திரும்ப வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இத கரெக்ட்டா நம்ம யுட்டிலைஸ் பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய ஃபண்ட்ஸ வந்து லார்ஜ் கேப்ல அலோகேட் பண்ண முடியும். அடுத்த கரெக்ஷன் கண்டிப்பா மிட் கேப், ஸ்மால் கேப்ல ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா, ஸோ இந்த பங்குகள் இன்னுமே நல்ல ஒரு பீக் வேல்யூவேஷன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துல கரெக்ஷன் டெஃபினட்டா நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம அடித்தளத்த ஸ்ட்ராங்கா பேஸ்மெண்ட்ட மட்டும் நல்லா கட்டிட்டோம்னா, அப்புறம் ஸ்லோவா பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்த சைடு போலாம். மிட் கேப் ஒருக்கா கரெக்ஷன் குடுக்கும். ஸோ குடுக்கும்போது அந்த கரெக்ஷன்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அண்ட் ஸ்மால் கேப்ல ஒரு கரெக்ஷன் வரும். அந்த கரெக்ஷன்லயும் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இப்படி நம்ம பண்ணும்போது, போர்ட்ஃபோலியோ அழகான ஒரு ஏற்றத்த குடுக்கும். அடித்தளத்தில அதிகப்படியான லார்ஜ் கேப்கள் இருக்கும். அண்டு ஓரளவு ஒரு டீசென்ட்டான ஒரு அலோகேஷன் வந்து மிட் கேப்க்கு இருக்கும். அண்ட் ஓரளவு டீசென்ட்டா ஒரு 20% ஸ்மால் கேப்க்கு குடுக்கும்போது, ஒட்டுமொத்த போர்ட்ஃபோலியோவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, டாப் டக்கரா இருக்கும். ஸோ அதற்கான ஒரு நேரம் இதுதான். ஆனா இது எல்லாத்தையும் வந்து உடனே நம்ம எதிர்பார்த்துறக்கூடாது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து கால நேரம் எடுக்கும். இங்கேருந்து மேபி ஒரு 2, 3 வருடங்கள் கூட டைம் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் வந்து இருக்கு. இதெல்லாம் நம்ம மனசுல வச்சுக்கணும். பலரும் என்ன நினைக்கிறாங்க, போட்டதும் ஏறணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அது பெர்ஃபார்ம் பண்ணாம இருந்ததுன்னா, வித்துட்டு ஓடிடலாமான்னு நினைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய புரிதல் அண்ட் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுடைய மனநிலைமை தான் இந்த இடத்துல வந்து குறிக்குது. ஸோ ப்ரிப்பேரா இருந்து கரெக்ட்டா வந்து நம்ம அத யுட்டிலைஸ் பண்ணணும்னா, டெஃபினட்டா அது நமக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு வெல்த்த கிரியேட் பண்ணி குடுக்கும் லாங் டெர்ம்லங்கிறது என்னோட கருத்து. ஸோ அடுத்தது லோத்தா டெவலப்பர் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி இத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 2 ஆர்டிக்கிள் கூட போஸ்ட் பண்ணியிருக்கோம் லோத்தாவ பத்தி. ஸோ இந்த லோத்தால பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரொமோட்டர் செல்லிங் வந்து நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 1825 கோடி மதிப்பிலான பங்குகள பார்த்தீங்கன்னா, பிளாக் டீல் மூலியமா லோத்தா குரூப்போட ப்ரொமோட்டர்ஸ் வந்து செல் பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. ஸோ இந்த லோத்தாவும் லாஸ்ட் டிப்ல இருந்து ஒரு நல்ல ஒரு ரெக்கவர பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்கு. ரூ. 650 கிட்ட இருந்தது. இப்போ ஒரு 900க்கு மேல நின்னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இருந்தாலும் கூட இந்த இடத்துல ப்ரொமோட்டர் செல்லிங்க நம்ம உற்று கவனிக்கணும். பல பேர் பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் டீல்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி பங்குகள வித்து கொஞ்சம் பணமாக்கியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நான் வந்து கொஞ்சம் வெயிட் தான் பண்றேன். இத பற்றி நான் ஆல்ரெடி விரிவா வந்து விவரிச்சு உங்க கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி கரெக்ட்டா சரியான ஒரு நேரத்தில வந்து ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா, அத வந்து கேப்சர் பண்றத பத்தி நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ இவ்வளோ நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலினா, வேஸ்ட் அப்படின்ட்டு சில பேர் வந்து நினைக்கலாம். ஆனா அது டெஃபினட்டா அது வேஸ்ட் எல்லாம் கிடையாது. ஏன்னா, உங்க உழைப்ப போட்டிருக்கீங்க. அந்த நிறுவனத்த பற்றியான புரிதல நீங்க ஏற்படுத்தியிருக்கீங்க. வாய்ப்பு வருதோ வரலையோ, கடைசிக்கு நமக்கு ஒரு நாலேட்ஜ் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கெயின் ஆயிருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதத்தான் நம்ம பார்க்கணும். எல்லாத்தையும் நம்ம அனலைசிஸ் பண்றோம் அப்படிங்கிறபோது, அனலைசிஸ் பண்ண எல்லா நிறுவன பங்குகளையுமே நம்மளால கண்டிப்பா வந்து வாங்க முடியாது. ஸோ எல்லாத்தையும் வாங்கணும்னு நம்ம நெனச்சோம்னா, கடைசியில நம்ம போர்ட்ஃபோலியோ கந்தரகோலமா போவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அனலைசிஸ் பண்றோம். சான்ஸ் கிடைச்சா அத நம்ம பிடிக்க போறோம். சான்ஸ் கிடைக்கலைன்னா கண்டிப்பா வேடிக்கை தான் வந்து பார்க்க போறோம். ஸோ அதனால அனாலிசிஸ் பண்றது வேற, ஸோ பார்ட்டிசிபேட் பண்றது வேற அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அனாலிசிஸ் பண்ற எல்லாத்தையுமே நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரக்கூடாது. அடுத்தது டோரன்ட் பவர் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ டோரன்ட் பவர் பார்த்தீங்கன்னா, எல்&டியோட ஒரு பவர் அசெட்ட வந்து அக்யூர் பண்ணியிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. 1400 மெகாவாட் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு அனல் மின் நிலையம். ஸோ இந்த தெர்மல் பிளான்ட்ட பார்த்தீங்கன்னா, இவங்க இப்போ அக்யூர் பண்ணியிருக்காங்க. ஒரு 3600 கோடிக்கு இந்த அக்யூசிஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு இவங்க வெளிய தான் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்றாங்கன்னு நான் நெனைக்கிறேன். என்சிடி மூலியமா. ஸோ இந்த பண்ணி முடிச்சு இந்த பிளான்ட்டையும் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஸோ இதனால இவங்களுடைய பவர் கெப்பாசிட்டி உயர்ந்திருக்கு. அண்ட் இது ஒண்ணும் புது பவர் பிளான்ட் இல்ல. 2014ல பார்த்தீங்கன்னா, இந்த பவர் பிளான்ட் ஆப்பரேஷனல்ல இருக்கு. தொடர்ந்து கரண்ட்ட உற்பத்தி பண்ணிட்டு இருக்கு. அதத்தான் இவங்க பார்த்தீங்கன்னா அக்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஹிமாத்ரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல். ஸோ இவங்க கிட்ட இருந்து ஒரு டேட்டா வந்திருக்கு. அடுத்த 5, 6 வருடத்துல ஸோ இவங்களுடைய ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 30,000 கோடிய வந்து ரீச் பண்ணும் அப்படின்ட்டு டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க. இந்த நிறுவனத்தோட தலைவர் அனுராக் அப்படிங்கிறவர். ஸோ இது பேட்டரி மெட்டீரியல் மூலியமா தான் இந்த ரெவென்யூ டார்கெட்ட நாங்க ஹிட் பண்ண போறோம் அப்படின்ட்டும் தெளிவா வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இத பற்றியான ஒரு ஆர்டிக்கிள் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ 30,000 கோடி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வருமானமா தான் பார்க்கப்படுது. ஸோ இத பற்றியெல்லாம் நம்ம இன்னும் பார்க்கணும். ஆனா இந்த நிறுவன பங்கு இப்போ ஒரு நல்ல பீக்ல இருக்கு. இந்த பீக்ல நம்ம உட்கார்ந்து பார்ப்பதுல அந்த அளவுக்கு ஒரு பெரிய அர்த்தம் இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால பொறுத்திருந்து பொறுமையா நம்ம இத ஃபோக்கஸ் அதாவது அனலைசிஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஃபியூச்சர்ல மேபி ஒரு கரெக்ஷன் ஏற்பட்டதுன்னா, அப்ப இத பற்றி இன்னும் நம்ம டீப்பா
உள்ள போறத பத்தி திங்க் பண்ணுவோம். ஏன்னா என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு இடத்துல கரெக்ஷன் ஏற்படுது. ஒரு டாப்ல இருந்து ஒரு 30% 40% வரைக்கான கரெக்ஷன் ஏற்பட்டிருக்குன்னா, ஸோ அப்போ இந்த மாரியான பங்குகள நம்ம அனலைசிஸ் பண்றதுக்கு எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஆர்வம் இருக்கும். ஸோ அங்க ஏன் கரெக்ஷன் நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அண்ட் இது ஃபியூச்சர்ல எப்படி பண்ணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கவும் ஆசையா இருக்கும். பட் இப்ப இருக்கக்கூடிய ரேஞ்ச்ல எனக்கு இந்த இடத்துல அனலைசிஸ் பண்றதுக்கு போதிய விருப்பம் இல்ல. அதனால நம்ம வெயிட் பண்ணுவோம். பட் நீங்க உங்க சைடு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. பட் ஒரு நல்ல ஒரு ஒரு அடுத்த கட்ட ஒரு இடத்த நோக்கி நகர்றாங்க இந்த நிறுவனம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்தது எல்லி லிலி பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இந்தியா மார்க்கெட்ல ட்ரக்ஸ வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில ஒரு கேன்சர் ட்ரக்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட ஒரு பாக்ஸ் பிரைஸ் பார்க்கும்போது 2,15,00,000 அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அடேங்கப்பா! ரூ. 2,15,00,000 ஒரு பாக்ஸோட பிரைஸு. ஸோ ரொம்ப காஸ்ட்லி தான். இதெல்லாம் எங்கத்த போய் நம்மலாம் வாங்க முடியும்? இந்த மாரி சாதாரண ஏழை எளிய மக்கள் அண்ட் மிடில் கிளாஸ் மக்கள் ஸோ ட்ரீட்மெண்ட் அனுபவிப்பது மிகவும் கடினமான ஒரு செயல் தான். பட் பிராண்டட் ட்ரக் வேற வழி இல்ல. ஸோ இதுதான் ஒரே ட்ரக் அப்படிங்கிற வரும்போது, இருக்கிறவங்க இத கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணுவாங்க. இல்லாதவங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போய்க்க வேண்டியது தான். ஸோ வேற வழி இல்ல. ஏன்னா இது இன்சூரன்ஸ் போட்டாலும் கூட, ஸோ இது என்ன எவ்வளோக்கு போகும் ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு? ஸோ ரொம்ப காஸ்ட்லி தான். பட் இத கண்டிப்பா எப்படி வந்து இப்போ ரீசென்ட்டா நாட்கோ சில மருந்த வந்து ரொம்ப ஒரு கம்மியான பிரைஸுக்கு வந்து லான்ச் பண்ணாங்க. அந்த மாரி ஏதாச்சும் கீச போட்டு, ஸோ இந்த ட்ரக்க கம்மியா மேபி லான்ச் பண்றதுக்கான பாசிபிலிட்டீஸும் இருக்கு. ஸோ அதெல்லாம் மேபி ஃபியூச்சர்ல நடக்கலாம். ஆனா ரொம்ப விலை ஜாஸ்தி. குறிப்பா அமெரிக்காலோட ட்ரக்கோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப விலை ஜாஸ்தி. நான் ரீசென்ட்டா ஒரு ஆர்டிக்கிள் பார்த்திருந்தேன். அந்த ஆர்டிக்கிள்ல ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சோஷியல் மீடியால போட்டிருக்காங்க. ஸோ அங்க நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னா, அந்த ட்ரக்கோட காஸ்ட் ரொம்ப 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 காஸ்ட்லி. ஆனா கொரியர் சார்ஜோட சேர்த்து நம்ம நாட்ல அவங்க மருந்து வாங்கியிருக்காங்க. வெறும் ரூ. 2,500 கிட்ட தான் வந்து வந்திருக்கு. ஸோ அத அவங்க பதிவு பண்ணி சோஷியல் மீடியால பதிவு பண்ணி, அமெரிக்காவோட ஹெல்த் கேர் சிஸ்டம் ரொம்ப மோசமா இருக்கு அப்டின்ட்டு ஓப்பனா பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் இந்த இடத்துல ரொம்ப காஸ்ட்லியா விக்கிறாங்கங்கிறது புரிதல் ஏற்படாம தான் இருக்கு என்னைய பொறுத்தவரைக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம பார்ப்போம். என்ன ரீசன்? ஏன் அந்த இடத்துல இவ்வளோ காஸ்ட்லியா விக்கப்படுதுன்ட்டு. இப்ப ரீசென்ட்டா இந்த வெயிட் லாஸ் ட்ரக்கோட பிரைஸ் எல்லாம் பெரிய அளவுக்கு வந்து குறைச்சாங்க. ஸோ இது ஜெனரிக் பிளேயருக்கு அஃபெக்ட் ஆகுமா? அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா, ஸோ இப்ப நம்ம நாட்டு நிறுவனங்கள் எல்லாம் அங்க மருந்து விக்கிறதுக்கு, குறிப்பா இந்த செமாக்ளூடைட் வெயிட் லாஸ் ட்ரக்க விக்கிறதுக்கு பெரிய அளவுக்கு ஆர்வத்த காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ரொம்ப உச்சத்துல இருந்தது. $1,000 அந்த மாரியெல்லாம் இருந்தத, இப்போ பெரிய அளவுக்கு பாதிக்கும் மேல வந்து குறைச்சு தான் வந்து வித்துட்டு இருக்காங்க. ஸோ இதனால ஜெனரிக்கோட காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா, கம்மியா தான் இருக்கறதுக்கு போகுது. ஏன்னா, இப்ப இந்த வெயிட் லாஸ் பில் வேற லான்ச் பண்ணியிருக்காங்க. வெறும் $150ல. இப்போ பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த வெயிட் லாஸ் ஷாட்லருந்து வெயிட் லாஸ் பில்லுக்கு வந்து சேஞ்ச் ஆகுறதாவும் தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ மாத்திரை தான் அவங்க பெரிய அளவுக்கு விரும்புறாங்க. இன்ஜெக்ஷன காட்டிலும். இது ஒரு பெரிய காம்படிஷன குடுக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து வந்து பார்க்கணும். ஸோ எந்த அளவுக்கு இந்த ஜெனரிக் பிளேயர் பெரிய அளவுக்கு பயன் பெறுவாங்கங்கிறத நம்ம டீப்பா வந்து ரிசர்ச் பண்ணணும். சும்மா எடுத்தோம் கவுத்தோன்ட்டு நம்ம முதலீடு பண்ணிற முடியாது. ஸோ ரிசர்ச் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நம்ம இன்னும் கூடுதல் விவரங்கள தெரிஞ்சுட்டு, அதுக்கப்புறமா ஒரு டிசிஷன் எடுப்பது நல்லதா இருக்குங்கிறது என்னோட கருத்து. ஸோ விரைவில் இத பற்றி நான் அப்டேட் பண்றேன். ஸோ டைம் இருக்கும்போது அத நான் ரிசர்ச் பண்ணவும் ட்ரை பண்றேன். ஓகே. ஸோ இந்த வீடியோல பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!